சார் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதுதான். கவுன்சிலிங் ஜெனரல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் என்னைக்கு டேட், எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்கிங்குள்ள என்னைக்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், உங்களுக்கு டேட் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 3 ரவுண்டா நடக்குது சார் மொத்தமா இந்த வருஷம். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நடக்கும் பாத்தீங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 171.33 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நடக்குதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட ஜெனரல் ரேங்க் எந்த ரேங்கிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரேங்க் நம்பர் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் தான் எடுப்பாங்க. ரேங்க் நம்பர் 1ல இருந்து 37,976 வரைக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரேங்கிங் 1ல இருந்து 37,976 வரைக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குது? 20ஆம் தேதி இந்த மாசம் ஜூலை 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆயிரும். எப்போ முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 22/7 20, 21, 22 இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். ஈவினிங் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் சார். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரேங்கிங் வரைக்கும் நடக்கும்னு சொல்லியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எப்போ வரும்? நீங்க சாய்ஸ்ல வச்சு முடிச்சிருவீங்க. ஈவினிங் 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சதுங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு வந்து எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சது அப்படிங்கிறது டென்டேட்டிவா அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகேவா, இல்ல அப்வேர்ட் கொடுக்குறேன்னா, இல்ல நான் வந்து குவைட் பண்றேன்னா எல்லாமே வந்து இருக்கு. நான் தெளிவா சொல்றேன். இப்போ நீங்க அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பண்றது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருது. 24ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்ச காலேஜ் ஓகேவா இல்லையாங்கிறது நீங்க 25ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள கொடுத்துடணும். கண்டிப்பா கொடுத்தாகணும். இல்லைன்னா நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு அப்டேட் போறதுனால அதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. கன்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் காப்பி வந்துடும். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நேர்ல டிஎஃப்சி சென்டர்ல அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணா உங்களுக்கு டைம் தருவாங்க. நீங்க காலேஜ்ல போயிட்டு விசிட் பண்ணி உங்களோட ஒரிஜினல்ஸையும் அலாட்மெண்ட் காப்பியும் நேர்ல எடுத்துட்டு போகணும். அது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது யாரு அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 26ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க போய் அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். இதே அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்களா, நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு நேர்ல போயிடணும் அந்த ஒரு 4 to 5 டேஸ்ல. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எந்த காலேஜ்ல ரீகன்ஃபர்மேஷன் வேற கன்ஃபர்மேஷன் ஆகும் பாத்தீங்களா, வேற காலேஜ் கொடுத்திருப்பீங்களா, அப்வேர்டு கொடுத்திருப்பீங்களா, மேல கொடுத்ததுல ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி காலையில அடுத்த 8வது மாசத்துல 3ஆம் தேதி காலையில 10 மணிக்கு எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சதுங்கிறது வந்துடும். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 171 கட் ஆஃப்ல இருந்து 135.75 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 2ல வராங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா யாருன்னு பாத்தீங்கன்னா 37,977 இந்த ரேங்கிங்ல இருந்து ஜெனரல் ரேங்க் அதுல இருந்து 1,31,093 வரைக்கும் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வராங்க சார். ஓகேங்களா? ரேங்கிங் பாத்துக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் செகண்ட் ரவுண்ட்ல வரீங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3/8/2026 காலையில 10 மணிக்கு ஓபன் ஆயிரும். அடுத்தது உங்களுக்கு ஈவினிங் 5/8/2026 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே சாய்ஸ் லாக் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்க அதுக்குள்ள அந்த 3 டேஸ்க்குள்ள எந்தெந்த காலேஜஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்ததான் உங்களுக்கு என்னைக்கு அலாட்மெண்ட் வரும்? டென்டேட்டிவான அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி 8வது மாசம் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நீங்க எப்ப பண்ணணும் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க கன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கிடைச்ச காலேஜே ஓகே அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கான அலாட்மெண்ட் அடுத்த நாள் 9ஆம் தேதி 8வது மாசம் 2026 அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கோ அங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதே அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அன்னைக்கே வந்து உங்களுக்கான டென்டேட்டிவ் சொல்லிடுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? டிஎஃப்சி சென்டர் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்பயுமே டிஎஃப் சென்டருக்கு நேர்ல போகணும். அது என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க டிஎஃப் சென்டர்ல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 9ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதிக்குள்ள காலேஜ்ல போயிட்டு உங்களோட ஒரிஜினல்ஸையும் ப்ரொஃபஷனலையும் அமௌண்ட்டையும் கொண்டு போயிட்டு நீங்க அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 17/8 அன்னைக்கு வந்து உங்களுக்கான அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது 3வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரவுண்ட்ல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா
135.5 இந்த கட் ஆஃப்ல இருந்து 77.5 இந்த கட் ஆஃப் லாஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரேங்கிங் ஜெனரல் ரேங்கிங்ல 1,31,034 இருந்து 2,33,812 பேர் வந்து இந்த கவுன்சிலிங்ல 3வது ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எப்போ நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 8வது மாசம் 17ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னைக்கு அலாட்மெண்ட் நடக்கும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி 8வது மாசம் காலையில 10 மணிக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும், எந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதோ. அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா, 3வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி 8வது மாசம் நீங்க ஈவினிங் 5 மணிக்குள்ள கிடைச்ச காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, அப்வேர்டு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, நான் அந்த காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் கொடுப்பாங்க. 3வது ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23/8/2026 அன்னைக்கு ப்ரொஃபஷனல் வந்துடும். ஓகேங்களா? இதே வந்து அக்செப்ட் அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை பாத்துக்கோங்க, அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? காலேஜ் அக்செப்ட் பண்ண பாத்தீங்களா, 3rd ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னைக்கு காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும், உங்களோட ஒரிஜினல்ஸ் ப்ரொஃபஷனல் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், அமௌண்ட் கட்டணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி 23, 24, 25, 26, 27 இந்த 5 நாள்ல நீங்க காலேஜ்ல போய் சப்மிட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 3rd ரவுண்ட் அப்வேர்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 31ஆம் தேதி எந்த காலேஜ்ல சீட்ஸ் கிடைச்சதும் வந்துடும். ஓகேங்களா? இதாங்க ப்ராசஸ். உங்களுக்கு இன்னும் டீடைலா எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.